Hello students, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக தெரியும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பார்ட் 2. நான் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒரு மினிமம் ப்ராப்ளத்தை எடுத்து டூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் எடுக்க போகிறது ஒரு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். மினிமைசேஷனுக்கும் மேக்ஸிமைசேஷனுக்கும் ஃபஸ்ட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அந்த ப்ராப்ளம் பண்ணுற ப்ரொசீஜர்லங்கிறது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ப்ராப்ளத்துக்குள்ளே போகிறேன். நல்லா பாருங்கள், இது நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ண மினிமைசேஷன் ப்ராப்ளம். இதில் ஃபஸ்ட்டு இந்த லீவ் பண்ணுறதுக்கு பேசிஸ் லீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஃபாலோ பண்ணுவோம். மினிமம் XBI லெத்தன் கிடையாது, மினிமம் XBI சச் தட் XBI லெத்தன் 0. அதாவது நம்மகிட்ட இருக்க XB வேல்யூஸில் நெகட்டிவ் XB வேல்யூஸை சூஸ் பண்ணி அதில் மினிமம் எதுவோ அதை தான் நம்ம லீவ் பண்ணியிருப்போம். பட் மேக்ஸிமைசேஷன் கேஸில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த சேஞ்சும் இல்லை. அதுலேயும் என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் XBயை சூஸ் பண்ணி மினிமம் வேல்யூவை நம்ம லீவ் பண்ணுறோம். ஓகே, என்டரிங் த பேசிஸ் பார்த்தோம் அப்படின்னா மினிமைசேஷன் கேஸில் எப்படி இருக்கும்னா மினிமம் Zj minus Cj divided by Ykj such that Ykj less than 0. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம லீவ் த பேசிஸ்க்கு சர்க்கிள் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா ஒரு பேசிஸை, அதில் இருக்க நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு உரிய Zj மைனஸ் சிஜேயில் மட்டும் இந்த ரேஷியோஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதில் இருக்க மினிமம் என்ன பண்ணணும், நம்ம என்டர் பண்ணணும். இது அப்படியே மேக்ஸிமைசேஷன் கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே மினிமத்துக்கு பதிலாக நம்ம மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, இது ஒரு டிஃப்ரெண்ட். மேக்ஸிமம் போட்டு அந்த ரேஷியோவில் எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை நம்ம என்ட்ரு பண்ணுவோம். சரி, ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் XB, அதாவது ஃபைனலாக நம்ம ப்ராப்ளம் முடிக்கிறப்ப ஏன்னா இந்த ப்ராப்ளம் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப XB நெகட்டிவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ எல்லா XB வேல்யூமே எப்படி இருக்கும்னா எனக்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இங்கேயும் எல்லா XB வேல்யூவும் எனக்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். பட் ஆல் Zj மைனஸ் சிஜே எனக்கு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். எங்கே மினிமைசேஷன் ப்ராப்ளத்தில். மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்தில் ஆல் Zj மைனஸ் சிஜே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். புரியுதா? அப்போ இந்த ரெண்டு இடத்துல மட்டும் சேஞ்சஸ் இருக்குது. என்டரிங் த பேசிஸ்லையும் சேஞ்ச் இருக்குது, ஆப்டிமாலிட்டி கண்டிஷனையும் சேஞ்ச் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரி, இன்றைக்கி ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் மேக்ஸிமைசேஷன் கேஸ். அதாவது நம்ம இதில் இந்த பார்ட் 2 வீடியோவாக நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். சரி, ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். Maximum Z is equal to minus 3x1 minus 2x2 subject to the constraint x1 plus x2 greater than or equal to 1, x1 plus x2 less than or equal to 7, x1 plus 2x2 greater than or equal to 10. இந்த இடத்துல பார்த்தோம்னா 0 less than or equal to x2 less than or equal to 3ன்னு ஒரு இன்பில்டாக ரெண்டு கண்டிஷனை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறதுனா இதை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த x2 less than or equal to, இந்த x2 போத் காமன் ஃபார் போத் இன்இக்வாலிட்டிஸ். அப்போ எனக்கு x2 less than or equal to 3 ஒரு ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினாக வந்துடும். சரியா? அடுத்து இந்த பக்கம் x2வை கம்பைன் பண்ணிங்கன்னா x2 greater than or equal to 0ங்கிற நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும். இந்த கன்ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இதோட போய் கனெக்ட் ஆகிருக்கும், இந்த நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் இதோட போய் கனெக்ட் ஆகிருக்கும். புரியுதா? இப்படி தான் ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க இன்இக்வாலிட்டியை ரெண்டாக நம்ம பிரேக் பண்ணுறோம். சரி, இப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை ஒரு கரெக்டான ஃபார்மில் எழுதி வச்சுக்கோம். நமக்கு சிம்ப்ளெக்ஸ், அதாவது டூயல் சிம்ப்ளெக்ஸுங்கிற வேர்டு வந்துட்டாலே நம்ம மேக்ஸிமம் ஸ்லாக்கை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, இங்கே ஒரு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டுவாக மாற்றிக்கோங்க. அப்போ மாற்றுறப்ப நமக்கு என்ன வரும்னா ப்ராப்ளம் மேக்ஸிமம் Z ஈக்குவல் டு minus 3x1 minus 2x2 ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குது. மைனஸால் மல்டிபிள் பண்ணி த்ரூ அவுட்டை நெகட்டிவாக மாற்றிக்கோங்க. அப்போ மைனஸ் x1 மைனஸ் x2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குது, அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 7. தேர்ட் ஒன் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, மைனஸால் மல்டிப்ளை பண்ணி மாற்றிக்கோங்க. மைனஸ் x1 மைனஸ் 2x2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 10. ஓகேவா? இப்போ நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச கன்ஸ்ட்ரெயின் இது x2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3. அது ஆல்ரெடி லெஸ் தன் ஆர் இருக்கனால நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், x2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3. இப்போ நமக்கு நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் x1 x2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ப்ராப்ளம் இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல் ப்ராப்ளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுது ஒரு இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் யூஸ்வலாக சிம்ப்ளெக்ஸில் கண்டுபிடிப்போம். பட் டூயலை பொறுத்த மட்டும் நம்மளோட ஸ்டார்டிங் சொல்யூஷன் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஃபீசிபிளாக இருக்கும். ஓகேவா? இன்ஃபீசிபிள் இருந்து ஃபீசிபிள், டூயலோட கான்செப்டே அதுதான். டூயலோட கான்செப்ட் நமக்கு என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இப்போ நம்ம எல்லா சிஸ்டமே ஸ்டார்டிங்கில் நமக்கு பாசிட்டிவ் சொல்யூஷன் கொடுக்காது, கொடுத்தா தான் அதை நம்ம ஆப்டிமைஸ் பண்ண முடியும் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில். சில சிஸ்டம் நெகட்டிவ் சொல்யூஷன் ஸ்டார்டிங்கில் கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம ஆப்டிமைஸாக மாற்றுறதுக்குரிய டெக்னிக் தான் டூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். அப்போ இதில் ஸ்டார்டிங் சொல்யூஷன் எப்பயுமே எப்படி இருக்கும், இன்ஃபீசிபிள். இன்ஃபீசிபிள்னா ஒன்றும் இல்லை, தட் இஸ் அ நெகட்டிவாக இருக்கும். சரியா, அதை நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஆப்டிமம் பாசிட்டிவ் சொல்யூஷனாக கொண்டு வருவோம். அதுதான் இப்போ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், பொதுவாக ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் minus x1 minus x2 plus s1 equal to minus 1. First constraint எழுதிட்டேன். அடுத்து x1 plus x2 plus s2 equal to 7. Second constraint எழுதிட்டேன். minus x1 minus 2x2 plus s3 equal to minus 1. Third constraint எழுதிட்டேன். x2 plus s4 equal to 3. Fourth constraint நான் எழுதிட்டேன். ஓகேவா, இப்போ என்னோட x1 x2 s1 s2 s3 s4 greater than or equal to 0 இருக்கும். சரியா, சரி, இப்போ இது அப்படியே நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுனா எனக்கு எப்படி வரும்? ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நான் எழுதுனேன்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு x1ஓட கோஎஃபிஷியன்ட் -1, அடுத்து x2 -1, அடுத்து s1 1, s2 0 0 0, s2 s3 s4. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா s1 1, x2 1, இந்த இடத்துல s1 கிடையாது, 1 0 0. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா -1 x1 -2 x2 0 0 1 0. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா x1 0, x2 1, s1ல் s2ல் s3ல் s4 இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா இதுக்குரிய வேரியபிள்ஸ்லாம் நமக்கு x1 x2 s1 s2 s3 s4 equal to right hand side -1 7 -10. இதுதான் நம்மளோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். சரி, இதில் இருந்து ஸ்டார்டிங் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எழுதுறேன். ஸ்டார்டிங் பேசிக் சொல்யூஷன் தான் எழுத முடியும், ஏன்னா இது இன்ஃபீசிபிள். ஓகேவா, FB equal to B inverse B. ஓகே, செகண்ட் பேஜில் எழுதுகிறேன். சரி, இப்போ இந்த இடத்துல XBங்கிறது என்னென்னா, இதில் நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் எந்தெந்த வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோ அதுதான். இப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸ் S1 S2 S3 S4 தான் கொடுத்துருக்கு. அப்போ எனக்கு XBங்கிறது எனக்கு S1 S2 S3 S4. ஓகேவா, ஈக்குவல் டு Bங்கிறது நமக்கு எப்பயுமே ஐடென்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 0 0 1 0 0 0 0 1 0 0 0 0 1, the whole inverse into small b. small bங்கிறது -1 7. ஓகேவா, -10 சாரி, இந்த இடத்துல 3 போடணும் நம்ம. ஃபோர்த் லாஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட். ஓகே, இதுதான் -1 7 -10 3. அப்போ XB வேல்யூ எனக்கு என்ன வந்துரும்னு பார்த்தீங்க அப்படின்னா -1 7 -10 3. இதுதான் என்னோட ஸ்டார்டிங் சொல்யூஷன். இந்த ப்ராப்ளம் நாம் செய்கிறதுக்கு நான் ஸ்டார்டிங் சொல்யூஷன். இது இன்ஃபீசிபிளாக இருக்கணும் டூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் படி. இதை நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபீசிபிள் சொல்யூஷனாக மாற்றுவோம். இதுதான். சரி, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும். சரி, இதுதான் என்னோட ஃபஸ்ட் ஐட்ரேஷன். சரியா, ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் என்னோட பேசிக் வேரியபிள்ஸ் என்னது, எது எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோ அதான் பேசிக் வேரியபிள். எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொடுத்தது S1 S2 S3 S4 அப்படியே எழுதியிருக்கேன். S1 S2 S3 S4. ஓகேவா, இந்த CJ வேல்யூஸுங்கிறது என்னென்னா நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, -3 -2. மற்றபடி நம்மகிட்ட பார்த்தோம்னா S1 S2லாம் எதுவுமே இல்லை. அப்போ அது எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும்னா 0 0வாக இருக்கும். சரியா, அதுதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், -3 -2 0 0 0 0. ஓகே, அப்போ இந்த இடத்துல சிடிங்கிறது இந்த வேல்யூ தான். S1ஓட வேல்யூ நான் என்ன போட்டிருக்கேன் 0, S2ஓட வேல்யூ என்ன போட்டிருக்கேன் 0, S3ஓட வேல்யூ 0, S4ம் 0. சரியா, அப்போ இது எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் XB வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க ஸ்டார்டிங்கில். -1 7 -10 3, அது அப்படியே போட்டுக்கணும். -1 7 -10 3. இந்த x1 x2லாம் என்ன பண்ணணும்னா இதுதான், நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு மேட்ரிக்ஸ் பில்ட் பண்ணிங்கள அதே தான். அந்த மேட்ரிக்ஸை கொண்டு வந்து அப்படியே நீங்கள் டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேட்ரிக்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னா -1 -1 1 0 0 0. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸை நான் அப்படியே இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். 1 1 0 1 0 0 -1 -2 0 0 1 0 0 1 0 0 0 1. ஓகேவா,
மேட்ரிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்பயும் போல் நான் என்ன பண்ணணும், நம்ம ஐட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை கொண்டு போகணும். சரி, ஐட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் என்ன நமக்கு, இப்போ எல்லா வேல்யூஸும் நமக்கு இருக்குது. நான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதர்ஜே மைனஸ் சிஜே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதர்ஜே கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதர்ஜே எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா சிபி ஒய்ஜே இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல இதர்ஜே இந்த காலத்துக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதுதான் என்னுடைய என்னது ஒய்ஜே காலம். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க சிபியோட நான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல சிபி எல்லாமே ஜீரோவாக இருக்குது. அப்போ நீங்கள் எதை வச்சு மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் வரும், ஜீரோ தான் வரும். சரியா? அதே மாதிரி செகண்ட்லேயும் நீங்கள் எதை வச்சு மல்டிப்ளை பண்ணாலும் சிபி ஃபுல்லாக ஜீரோவாக இருக்கிறப்ப இதுவும் ஜீரோ தான் வரும். நெக்ஸ்ட் இதை வச்சு எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் ஜீரோ தான் வரும். இங்கேயும் ஜீரோ தான் வரும், இங்கேயும் ஜீரோ வரும், இங்கேயும் ஜீரோ வரும். புரியுதா? சிபிஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்கப்போ நமக்கு எப்போதே என்ன வரும், ஜீரோஸ் தான் வரும். இதர்ஜே மைனஸ் சிஜே, அப்போ இங்கே ஜீரோ, அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிஜே வேல்யூ எழுதியிருக்கேன். அப்போ பாருங்களேன், ஜீரோ மைனஸ் ஆஃப் -3, அப்போ எனக்கு என்ன ஆயிரும், +3 மாறிடும், +3. அதே மாதிரி ஜீரோ மைனஸ் ஆஃப் -2 +2 மாறிடும். 0 minus 0 0, 0 minus 0 0, 0 minus 0 0, 0 minus 0 0. இப்போ இதுதான் எனக்கு கிடச்ச இதர்ஜே மைனஸ் சிஜே. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எனக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டேன். இப்போ எது என்டரிங் த பேசிஸ், எது லீவ் த பேசிஸ்ன்னு பார்க்கணும். ஸ்டார்டிங்லேயே ஒரு டேப்லெட் காமிச்சிட்டேன். இது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும், லீவிங் த பேசிஸ்க்கு இதான் எனக்கு ஃபார்முலா. என்னது, மினிமம் எக்பி லெஸ் தென் 0. இப்போ நீங்கள் உங்கள் எக்பியை பாருங்கள். ஓகே, உங்கள் எக்பியில் எது உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது, இந்த -1 நெகட்டிவாக இருக்குது, -3 -10 நெகட்டிவாக இருக்குது. இது ரெண்டு மட்டும்தான் காம்படிஷனுக்கு எடுத்துக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா -1 -10. ஓகே, இப்போ இதில் மினிமம் சூஸ் பண்ணணும். ஓகேவா? -10 இதில் வந்து நம்ம ரெண்டுலேயுமே என்ன சூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா மினிமம். ஓகே, மினிமம்ங்கிறப்ப நெகட்டிவில் அப்படியே ஆப்போசிட்டாக வரும். அப்போ -10 தான் நமக்கு மினிமம். அப்போ எனக்கு எது லீவ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் -10 சூஸ் பண்ணனால இந்த S3 பேசிஸ் தான் எனக்கு என்ன ஆக போகுது, அடுத்த டேபிளில் லீவ் ஆக போகுது. சரி, இது லீவ் ஆக போகுது. அப்போ எது மேம் என்ட்ரு ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு தான் இந்த ஃபார்முலா எழுதி வச்சுருக்கோம். இதையும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நான் காமிச்சேன். தட் இஸ் மேக்ஸிமைசேஷனால் மேக்ஸிமம் இதர்ஜே மைனஸ் சிஜே டிவைட் பை ஒய்கேஜே லெஸ் தென் 0. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நீங்கள் சூஸ் பண்ணதில் எந்தெந்த வேல்யூ நெகட்டிவ் கொடுக்குதுன்னு பாருங்கள். இது எக்பி வேல்யூ, இதை லீவ் பண்ணிடுங்க. ஓகேவா? எக்பி வேல்யூ நமக்கு வேண்டாம். ஓகே, இந்த இருக்க ஒய்கே வேல்யூ எது வந்து நமக்கு நெகட்டிவ் இருக்குது, இந்த -1 -2 மட்டும்தான் இருக்குது. அப்போ இது ரெண்டு மட்டும் தான் நம்ம என்ன எடுத்துக்கணும், இந்த ஃபார்முலாக்கே எடுத்துக்கணும். அப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த -1க்கு நேராக இதர்ஜே மைனஸ் சிஜே என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ மேக்ஸிமம் ஆஃப் இதர்ஜே மைனஸ் 3ஜே டிவைட் பை ஒய்கேஜே வேல்யூ என்னது, -1. அடுத்து பார்த்தோம்னா இங்கே -2 இருக்குது, கீழே 2 இருக்குது. அப்போ 2, -2. புரியுதா உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கோன்னு? அப்போ இது என்ன வரும்னா மேக்ஸிமம் ஆஃப் ஓகே -3, -1. ஓகே, ஸோ இதில் மேக்ஸிமம் பார்க்குறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா -1 வரும். இதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? இதை சூஸ் பண்ணுறோம். அப்போ இது கொடுத்த வேல்யூ என்னது, என்னோட x2 தான் கொடுத்துருக்கு. அப்போ எனக்கு எது என்ட்ராக போகுது அப்படின்னா x2 என்ட்ராக போகுது, S3 லீவ் ஆக போகுது. இதுதான் என்னோட பிவோட்டல் எலமெண்ட். இன்னொன்று டூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் எப்பயுமே பிவோட்டல் எலமெண்ட் எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் எப்பயுமே பிவோட்டல் எலமெண்ட் பாசிட்டிவாக இருக்கும். சரி, இப்போ இந்த டேபிளோட ஹிஸ்ட்ரி நம்ம எழுதிடலாமா? எது நமக்கு என்டர் ஆகுது, x2 என்டர், எது லீவ் ஆகுது, S3 லீவ். ஸோ பிவோட்டல் எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா -2. ஓகேவா? இதுதான் நம்மளோட பிவோட்டல் எலமெண்ட். இப்போ என்னோட ஃபஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சு. இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷன்லேருந்து செகண்ட் ஐட்ரேஷன் போகிற கேல்குலேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எனக்கு S3 லீவ் ஆகுது. அப்போ இந்த S3க்கு பதிலாக நான் என்ட்ரான x2வை இங்கே கொண்டு வந்துடணும். சரியா? இந்த x2வை கொண்டு வந்துடணும். அப்போ இந்த ரோ எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த பிவோட்டல் எலமெண்ட்டை 1ஆக மாற்றணும். அப்போ 1ஆக மாற்றுறதுக்கு த்ரூ அவுட் அந்த ரோவை என்ன பண்ணிடுவேன், இந்த பிவோட்டல் எலமெண்ட்டாலே டிவைட் பண்ணிடுவேன். -10 டிவைட் பை -2, -1 டிவைட் பை -2, அந்த மாதிரி. இந்த ஓவரால் கேல்குலேஷன் நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள் எப்படி எழுதியிருக்கேன்னு. இதுதான் என்னோட புது டேபிள், செகண்ட் டேபிள். இந்த டேபிளில் பார்த்தோம்னா எனக்கு என்ட்ரானது x2. அப்போ நான் ஃபஸ்ட்டு x2வை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். x2வை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த போட்டிருக்கேன் பாருங்கள், டு ஃபைண்ட் x2. நான் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா x2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னோட ஓல்டு S3, ஏன்னா S3லேருந்து தான் x2வை நம்ம டிரைவ் பண்ணணும். என்னோட ஓல்டு S3 அப்படியே எழுதிக்குவேன். என்னோட ஓல்டு S3 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ். ஓல்டு S3 எழுதுவோமா? ஓல்டு S3 என்ன எனக்கு -10, -1, -2,
0 0 1 0. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா -2ஆல் டிவைட் பண்ணணும். 0 டிவைட் பண்ணாலும் ஒன்று தான், டிவைட் பண்ணலனாலும் ஒன்று தான். சரியா? அப்போ ஆன்சர் என்ன வரும்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி 5, இந்த இடத்துல 1/2, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 0 0 -1/2 0. புரியுதா? அப்போ இதுதான் எனக்கு கிடைச்ச என்னோட புது x2. இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த டேபிளில் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த டேபிளில் நான் ஃபில் பண்ணேன் அப்படின்னா புது டேபிளில் நான் ஃபில் பண்ணுறேன். என்னோட x2 என்னது 5 1/2 1 0 0 -1/2 0. ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ என்னோட அடுத்த கேல்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் எப்படி பண்ணணும். அடுத்த கேல்குலேஷன் என்னென்னா இந்த இடத்துல எப்படி இந்த பிவோட்டல் எலமெண்ட்டை 1ஆக மாற்றணுமோ இந்த காலமில் இருக்க மற்ற நம்பர்ஸ் எல்லாம் 0வாக மாற்றணும். அதுதான் என்னோட வேலை. ஓகேவா? இப்போ இதில் இருக்க அந்த மற்ற நம்பர்ஸை 0வாக மாற்றணும்னா ஃபஸ்ட்டு நான் இந்த S1 எடுத்துக்கிறேன். இது எப்படி நான் 0வாக மாற்றலான்னா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த S1ஓட கேல்குலேஷன் என்னோட ஓல்டு S1 ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்குவேன். -1 ஓகேவா, -1 1 0 0 0 0ன்னு எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இப்போ எதில் இதை நான் வந்து இதை வந்து 0 ஆக்கணும் அப்படின்னா இந்த x1 தான் 0 ஆக்கணும். தேர்ட் S1 இதை தான் நான் 0 ஆக்கணும். எப்படி ஆக்கணும் அப்படின்னா இதை வந்து நான் இப்போ நியூவாக கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா, புது x2, அதோட லீனியர் காம்பினேஷன் பண்ண போகிறேன். புது x2 எனக்கு என்னது போட்டிருக்கேன், நியூ x2 என்னதுன்னா 5 1/2 1 0 0 0 -1/2 0. இப்போ ஏன் இதோட லீனியர் காம்பினேஷன் பண்ணுறோம்னா நம்ம எந்த நம்பரை 0 ஆக்க போகணுமோ அதுக்கு நேராக நமக்கு 1 இருக்கும். 1 தான் ஈஸியாக எந்த நம்பராலையும் மல்டிப்ளை பண்ணி 5ஆக மாற்றணும், 10ஆக மாற்றணும், -2ஆக மாற்றணும் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்காக தான் அதோட நம்ம லீனியர் காம்பினேஷன் பண்ணுறோம். இப்போ நமக்கு லக்கிலி இங்கே 1 இங்கே -1 இருக்கனால இந்த 2 ரோவை ஆட் பண்ணாலே என்னவாயிரும், இந்த -1 எனக்கு 0 ஆயிரும். அப்போ ரெண்டையும் ஜஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். அப்போ -1 + 5 அப்படிங்கிறப்போ 4, 1 -1/2ங்கிறப்போ -1/2, இங்கே 0 ஆட் பண்ணுறப்ப 1 0ங்கிறப்போ 1 ஆட் பண்ணுறப்ப 0 0 ஆட் பண்ணுறப்ப -1/2 0. அப்போ இதுதான் எனக்கு கிடைச்ச என்னோட புது S1. இதை கொண்டு போய் செகண்ட் டேபிளில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கலாம். இந்த இருக்கு என்னோட செகண்ட் டேபிள். இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோட புது S1 காப்பி பண்ணுறேன். 4 -1/2 0 1 0 0 ஓகே. இப்போ நம்ம காப்பி பண்ணிகிட்ருக்கோம். சரியா? இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா 0 போட்டிருக்கேன், கேன்சல் பண்ணிக்கோங்க. 4 -1/2 0 1 ஓகேவா, 0 இந்த இடத்துல -1/2 0. இதுதான் நமக்கு கிடைச்ச நியூ S1. சரியா? ஸோ இதுலேருந்து அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா என்னோட புது x2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேல்குலேஷன். ஓகே, இதில் இந்த ஓல்டு S2 எழுதிக்கணும். ஓல்டு S2 என்னது 7 1 1 0 1 0 0 7 1 1 0 1 ஓகேவா 0 0 ஒரு 0 போதும் நமக்கு, எழுதியாச்சு. அடுத்து பார்த்தோம்னா நியூ x2ங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நியூவாக இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணதான் நம்மளோட நியூ x2. அந்த கேல்குலேஷன் எழுதிக்கோங்க. 5 1/2 1 0 0 -1/2 0. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம 0 ஆக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா இந்த 1 தான் 0 ஆக்கணும். அப்போ இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஜஸ்ட் இந்த 2 ரோவை நீங்கள் சப்ராக்ட் பண்ணாலே என்ன கிடச்சிரும், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா 7 - 5 போடுறப்ப 2 1 -1/2 1/2 0 1 - 1 0 1 இந்த இடத்துல +1/2 0. இதுதான் எனக்கு கிடைச்ச நியூ S2. இதை கொண்டு போய் என்ன பண்ணிடுங்கன்னா x2வில் எழுதிடலாம். நியூ x2வில் எழுதிட்டோம் அப்படின்னா 2 1/2 ஓகேவா. அடுத்து 0 0 அடுத்து 1 1/2 0. இதான் நியூ S2. இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், S4 கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ S4 கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட ஓல்டு S4 வேணும். அந்த ஓல்டு S4 இதுலேருந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓல்டு S4 நான் உங்களுக்கு காப்பி பண்ணியிருக்கேன். என்ன போருக்கு பாருங்கள், 3 0 1 0 0 0 1 கடைசி 0 தேவையில்லை. சரியா? இதுதான் இது என்னோட நியூ x2ஓட நான் காம்பினேட் பண்ணணும். நியூ x2 இந்த இருக்குது எனக்கு 5 1/2
1 0 0 minus 1 by 2 0. சரியா? இப்போ நான் 0 ஆக்க வேண்டியது எப்பயும் போல் இந்த 1 தான். ஜஸ்ட் எப்பயும் போல் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு 0 மாறிடும். 3 மைனஸ் அப்போ -2. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா -1 by 2. 1 minus 1 0 0 0. ஓகே, ப்ளஸ் 1 by 2 0. இதுதான் என்னோட புது S4. இதை கொண்டு போய் செகண்ட் டேபிளில் நீங்கள் எழுதிடலாம். ஓகே, இந்த இருக்கும் உங்களோட செகண்ட் டேபிள். இந்த செகண்ட் டேபிள் இதில் காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா -2 minus 1 by 2 0 0 0 1 by 2 0. புரியுதா? ஓகே, இதுதான் எனக்கு கிடைச்ச நியூ டேபிள். இந்த டேபிளில் முதல் சிபி வேல்யூஸை ஃபில் பண்ணிடலாம். சிபி வேல்யூ S1க்கு மேலே இருக்க 0, S2க்கு மேலே இருக்க 0, X2க்கு வேல்யூ -2, X4ஓட வேல்யூ 0. சரியா? இப்போ இதுக்கு ZJ மைனஸ் CJ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு ZJ மைனஸ் CJ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஆல்ரெடி நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ZJவுக்கு ஃபார்முலா CBYJ. இப்போ நமக்கு இந்த காலமில் பார்த்தோம்னா இந்த ஒரே ஒரு சிபி மட்டும் ஆக்டிவாக இருக்குது. அப்போ அது மட்டும் தான் எக்ஸிட் ஆகும். இது எல்லாமே எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிடும். ஓகே, அப்போ நம்ம யூஸ்வலாக எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த -1 by 2 into 0, அடுத்து +1 by 2 into 0, ப்ளஸ் 1 by 2 into -2, ப்ளஸ் -1 by 2 into 0 அப்படி பண்ணணும். அப்போ எல்லாமே 0 ஆயிடும். இதை மட்டும் பண்ணுறப்ப 1 by 2 into -2 அப்படி போடுறப்ப ஆன்சர் -1. அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே எல்லாமே 0 ஆயிடும். -2 into 1 -2, -2 into 0 0, -2 into 0 0, -2 into 1 by 2 2 2 கேன்சல் ஆயிரும். மைனஸ் ப்ளஸ் 1, இது நமக்கு 0. இதுதான் நமக்கு கிடைச்ச ZJ மைனஸ் CJ என்னது? -1 மைனஸ் ஆஃப் -3. அப்போ அது ப்ளஸ்ஸாக மாறிடும். +3 -1ங்கிறப்ப 2 கிடச்சிரும். அதே மாதிரி -2 மைனஸ் ஆஃப் -2 அப்போ +2ஆக மாறிடும். 0 0 0 1 minus 0 1 0. இதுதான் நமக்கு கிடைச்ச ZJ மைனஸ் CJ. சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லீவிங் த பேசிஸ் என்டரிங் த பேசிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லீவிங் த பேசிஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எது நமக்கு நெகட்டிவாக இருக்கோ அதில் மினிமம் சூஸ் பண்ணணும். நமக்கு நெகட்டிவாக இருக்கிறது ஒன்று தான். இதுதான் நமக்கு ஒரே ஒரு நெகட்டிவ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக லீவிங் த பேசிஸ் நமக்கு என்ன வந்துடும் பார்த்தோம்னா S4 தான் லீவ் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? இது நம்ம லீவ் பண்ணுறதுக்கு பாக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா என்டரிங் த பேசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. மேக்ஸிமம் ஆஃப் ZJ மைனஸ் CJ டிவைட் பை YKJ லெஸ் தென் 0. அதாவது நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கல YKJ வேல்யூஸில் நெகட்டிவ் மட்டும் சூஸ் பண்ணணும். இது ஒன்று மட்டும் தான் நெகட்டிவாக இருக்குது எனக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுதான் சூஸ் ஆகும். அப்போ நமக்கு என்டர் ஆக போகிறது என்னது? S1 என்டர் ஆக போகுது. அப்போ டேரெக்டாகவே நான் என்ன பண்ணிடலாம்? வித்தவுட் கேல்குலேஷன் சூஸ் பண்ணிடலாம். அப்போ பிவோட்டல் எலிமெண்ட் எனக்கு என்னது? -1 by 2. அப்போ டேபிள் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு X1 என்டர் ஆகிருக்கு. ஓகேவா? S4 லீவ் ஆகிருக்கு. என்னோட பிவோட்டல் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா -1 by 2. புரியுதா? இதை யூஸ் பண்ணி என்னோட தேர்ட் டேபிளுக்கு நான் வர போகிறேன். தேர்ட் டேபிள் கால்குலேஷன் நான் ஏற்கனவே போட்டு காமிச்ச அதே கால்குலேஷன் தான். இந்த தடவை உங்களுக்கு நான் சிம்பிளாக போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த டேபிள்லேருந்து இன்னொரு டேபிள் போகிறதுக்கு இந்த பிவோட்டல் எலிமெண்ட்டை ஒன்றா மாற்றணும். ஒன்றா மாற்றுறதுக்கு நம்ம செய்கிறது த்ரூ அவுட் அந்த ரோ என்ன பண்ணிடணும்? அந்த பிவோட்டல் எலிமெண்ட்டால் டிவைட் பண்ணிடணும். அடுத்து இந்த காலமில் இந்த பிவோட்டல் எலிமெண்ட் இருக்க காலமில் இருக்க மற்ற நம்பர்ஸை ஃபுல்லாக 0வாக மாற்றணும். ஆக்கிட்டோம்னா என்ன பண்ணிடலாம்? அடுத்த டேபிளுக்கு போகலாம். அதுக்குரிய கால்குலேஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரியா? இதுதான் என்னோட அதுக்குரிய கால்குலேஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? தேர்ட் ஐட்ரேஷனில் X1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா X1 தான் என்னது? எனக்கு என்ட்ரு ஆகிற வேரியபிள். ஓகே, X1 நான் கால்குலேட் பண்ண போகிறேன். பாருங்கள், இதில் எனக்கு எது என்ட்ரு ஆக போகுது எது லீவ் ஆக போகுதுன்னு இந்த புது டேபிள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா லீவ் ஆனது S4 பதில் எது என்ட்ரு ஆக போகிறது? X1 என்டர் ஆக போகுது. மற்றது S1 S2 S3 அப்படியே இருக்கும். S1 S2 X2 எல்லாம் அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு நான் X1 தான் கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? சரி, X1 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கால்குலேஷன் தான் இது. X1 எப்படி பண்ணுறோம்? என்னோட நியூ X1 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஓல்டு X4லேருந்து தான் வரணும். சரியா? ஏன்னா அதை தான் நம்ம என்னவா மாற்றிருக்கோம்? இப்போ என்டரிங் த வேரியபிள் X1 போட்டு மாற்றிருக்கோம். அப்போ என்னோட ஓல்டு S4 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருக்குது இந்த கால்குலேஷன். அப்படியே எழுதிக்கோங்க. -2 -1 by 2 0 0 0 1 by 2 0. சரியா? இதை த்ரூ அவுட்டாக நான் பிவோட்டல் எலிமெண்ட்டால் டிவைட் பண்ணணும். பிவோட்டல் எலிமெண்ட் எனக்கு என்னது? -1 by 2. அப்போ -1 by 2
-1/2 0 0 டிவைட் ஆனாலும் ஒன்று தான் ஆகலைனாலும் -1/2. அப்போ எனக்கு நியூவாக என்ன கிடைக்கும் அப்படின்னா -2 இன்ட்டு ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆயிரும். 2 வந்து ரெசிப்ரோக்கலாக மேலே போகிறப்ப எனக்கு 4ஆக மாறிடும். இது கேன்சல் ஆகி 1ஆக மாறிடும். 0 0 0 இதுவும் கேன்சல் ஆகி -1ஆக மாறிடும் 0. இதுதான் எனக்கு கிடைச்ச நியூ x1. இதை கொண்டு போய் நீங்கள் அப்படியே அங்கே காப்பி பண்ணிக்கலாம். என்னது 4 1 0 0 0 -1 0. அப்போ 4 1 0 0 0 -1 0. ஓகேவா? இதான் எனக்கு கிடைச்சது 4 1 -1 0. எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், போட்டு முடிச்சாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இங்கே ஒரு சின்ன கரெக்ஷனு. இந்த இடத்துல ஆக்சுவலாக 1 இருக்கும் ஓல்டு S4ல். ஸோ அதுலேருந்து காப்பி பண்ணுறப்ப இந்த இடத்துல எனக்கு ஆன்சர் வந்து ரெசிப்ரோக்கலாக போகிறப்ப -2. சரியா? ஸோ நான் நியூ டேபிளில் காப்பி பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர் வந்து இந்த இடத்துல -2. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ என்னோட ஓல்டு S1 எப்படி கண்டுபிடிக்கணும், நியூ S1 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, என்னோட ஓல்டு டேபிள்லேருந்து ஓல்டு S1 நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். 4 -1/2 0 1 0 -1/2 0. இதோட நான் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா, பிவோட்டல் எலிமெண்ட்டை டிவைட் பண்ணி x1, அதோட தான் லீனியர் காம்பினேஷன் போடணும். அது என்ன ரீசனுக்கு போடுறோங்கிறது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிவோட்டல் எலிமெண்ட் 1ஆக இருக்கனால லீனியர் காம்பினேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் இதை தான் 0 ஆக்கணும். அதை நான் வந்து சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 0 ஆக்கணும்னா த்ரூ அவுட்டாக என்ன பண்ணுங்கள், இங்கேயும் +1/2 வந்துருச்சுன்னா ஆட் பண்ணுறப்ப 0 ஆயிரும். அப்போ இது ஃபுல்லாக ஒரு 1/2 என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னோட புது ரோ எப்படி கிடைக்கும் அப்படின்னா 4 × 1/2ங்கிறப்ப 2, 1 × 1/2ங்கிறப்ப 1/2. நெக்ஸ்ட்டு 0 0 0 -1/2. ஓகேவா? அடுத்து -1. அப்போ இது ஃபுல்லாக என்னவாயிரும்னா போயிடும். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிட்டாலே போதும், எனக்கு நியூ ரோ கிடச்சிடும். 4 + 2 6. அடுத்து -2 + 1/2 0 0. அடுத்து 1 1 0. அடுத்து பார்த்தோம்னா -1/2 திரும்ப -1/2 ஆட் பண்ணுறப்ப -1. அடுத்து 0 -1ங்கிறப்ப -1. இதுதான் எனக்கு கிடைச்ச நியூ x1. x1 நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் எனக்கு கிடைச்ச நியூ x1. 6 0 0 1 0 -1 -1. ஓகேவா? இதுதான் எனக்கு கிடைச்ச x1. இதே மாதிரி x2 கேல்குலேஷன் போடுறோம். என்னோட ஓல்டு S2வை டேபிள் 2லேருந்து நான் காப்பி பண்ணியிருக்கேன். என்னோட பிவோட்டல் எலிமெண்ட் நான் கண்டுபிடிச்ச நியூ ரோவை காப்பி பண்ணிட்டேன். இங்கே 1/2 இருக்கனால இங்கேயும் -1/2 வந்துச்சுன்னா ஆட் பண்ணுறப்ப 0 ஆயிரும். அப்போ -1/2 மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன கிடைக்கும் இது -1/2 போகிறப்ப -2 -1/2 0 0 0 1/2. ஓகேவா? 1. சரியா? அப்போ இந்தமாரி இது எனக்கு இன்ஆக்டிவ் ஆயிரும். இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணுறப்ப 2 - 2 0 0 0 0 1. ஓகேவா? 1 1. இதான் எனக்கு கிடைக்கும். இதுதான் எனக்கு கிடைச்ச நியூ S2. நியூ S2வை கொண்டு போய் நான் காப்பி பண்ணுறேன். 0 0 0 1 1 1 0 0 0 0 1 1 1. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். என்னோட ஓல்டு எக்ஸ்போரை நான் என்ன பண்ணியிருக்கேன், பழைய டேபிள்லேருந்து காப்பி பண்ணியிருக்கேன். நியூ இதை காம்பினேஷன் போட்டிருக்கேன். இப்போ இங்கே எனக்கு -1/2 வரணும் எப்பயும் போல். அப்போ -1/2 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னா இஸ் -2 மாறிடும். -1/2 0 0 0 +1/2. ஓகேவா? +1 0. அப்போ இதை ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்போம்னா போட்டிருக்கோம். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். 5 - 2 3. ஓகேவா? 0 1 0 0 0 1 0. இதுதான் எனக்கு கிடச்ச நியூ x2. இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. 3 0 1 0 0 0 1. ஓகேவா? இந்த லாஸ்ட் எப்பயும் தேவைப்படாது நமக்கு. ஓகே, சரியா? ஸோ இப்படி தான் வந்திருக்கு. இப்போ இங்கே இந்த டேபிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா எக்பி வேல்யூஸும் ஆல்ரெடி பாசிட்டிவாக இருக்குது. மேபி ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ரீச் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். இப்போ இதுக்கு சிபி வேல்யூஸ் வரணும். x1ஓட வேல்யூ 0 0, S2ஓட வேல்யூ -2, இதுக்கு வேல்யூ -3. இப்போ இதுக்கு எப்பயும் போல் ZJ - CJ கண்டுபிடிப்போம். ஸோ ZJக்கு நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன் CBYJ. இப்போ இது ரெண்டும் 0 இருக்கனால இது மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும். அப்போ 0 × -2 0. ஓகேவா? 1 × -3 அப்போ -3.
அடுத்து 1 இன்ட்டு -2 மைனஸ் 0 இன்ட்டு -2 0, அப்போ -2. இந்த இடத்துல ரெண்டுமே 0வாக இருக்குது, 0 ஆயிரும். இங்கேயும் 2 0வாக இருக்குது, 0 ஆயிரும். இந்த இடத்துல 0 இன்ட்டு -2 0, -1 இன்ட்டு -3 +3, 1 இன்ட்டு -2 -2, -2 இன்ட்டு -6 போடுறப்ப நமக்கு 6 வரும். சரியா? அப்போ -2 + 6 நமக்கு 4 வந்துடும். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ ZJ - CJங்கிறப்ப -3 -3, அப்போ +3 0, -2 -2 0 0 0 3 4. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இதுதான் என்னோட ZJ, இதுதான் என்னோட ZJ - CJ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் இதுவுமே ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்குது, இதுவுமே ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்குது. இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், ஆல் XB ≥ 0, ஆல் ZJ - CJ ≥ 0. அப்போ இதுதான் என்னோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன். ப்ராப்ளத்தை நான் முடிச்சிடலாம். அப்போ என்னோட ஃபைனல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராப்ளத்தில் ஒரிஜினலாக இன்வால்வ் ஆகிருக்கிறது X1 X2 மட்டும்தான். அப்போ S1 S2லாம் நமக்கு தேவைக்காக சேர்த்துக்கிட்டது. அப்போ X1ஓட வேல்யூ என்னென்னா இந்த இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு X1 = 4, X2ஓட வேல்யூ X1 = 3 இருக்குது. ஓகே, அப்போ X1 = 4, X2 = 3. அப்போ மேக்ஸிமம் Z is equal to -3x1 -2x2. அப்போ -3 இன்ட்டு X1 4 -2 இன்ட்டு 3. அப்போ நமக்கு -12 -6, ஆன்சர் எனக்கு -18. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். அப்போ ஒரு டூயல் சிம்ப்ளெக்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்தை என்டையராக எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், மினிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கும் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.